அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல இந்த மாரி ஏஐ சித்தா கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்காக ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துட வேண்டாம். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லப் போறது, சார் இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் கட்டணும்? செக்யூரிட்டி ஃபீன்னு எதுவும் இருக்கா? ரீஃபண்டபிள் ஃபீன்னு இருக்கா? நான் ரீஃபண்டபிள் மணின்னு இருக்கா? என்னதான் கட்டணும்? இதுக்கும் ரொம்ப அதிகமா கட்டணுமா? நாங்க எத்தன தான் கட்டுறது? ஸோ பொதுவா சொல்லணும்னா ஒண்ணும் இல்லங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு வகையான அ கொள்ளையடித்தல் தான். சரியா? ஸோ டிப்பிக்கலி இது வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்டூடண்ட்ஸ இந்த அளவுக்கு போட்டு அலக்கழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே ஏஐஇஇஇஸ்னா என்னன்னு தெரியாது. இந்த மாரி விஷயங்கள் நெறையா குழப்பங்கள் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த சமயத்தில இப்படி ஒரு ஒண்ணு முடிஞ்சா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே ஹப்ல வச்சு ஆல் இண்டியான்னு முடிச்சுட்டு போயிடணும். ஸோ இத வச்சு பெருசா இங்க ஒரு தனி சீட்டும், இங்க ஒரு தனி சீட்டும் அல்லது அதுக்கான ப்ராப்பரான எஜுகேஷன் குடுத்து அதன் பிறகு பண்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு வகையில இருக்கட்டும். சரி, அடுத்தது நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்த்த தெரிஞ்சுப்போம். சார் ஃபீஸ் ரிலேட்டடா எவ்வளோ சார் இருக்கும்? அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. அதுக்கான விஷயம் அடிஷனலா தெரிஞ்சுக்கங்க. அதாவது முதல்ல 2 ஃபீ இருக்கு. நான் ரீஃபண்டபிள் ஃபீ, அடுத்தது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மனி. ஸோ நான் ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்றது திரும்ப தரமாட்டாங்க. ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்றது திரும்பவும் குடுத்துருவாங்க. ஸோ இதில நான் ரீஃபண்டபிள் ஃபீ அப்படின்றது இட்ஸ் கவுன்சிலிங்க்கான ஃபீ. ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில நீங்க ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜோ அல்லது எய்டட் காலேஜ் நம்மள்ல கிடையாது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஓபிசி, அன்ரிசர்வ்ட், இடபிள்யூஎஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹1000 சரியா? அதன் பிறகு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அப்படின்ற கேட்டகரிகளுக்கு ₹500. டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம சித்தால கிடையாது. ஸோ அதனால மேபி ஆயுர்வேதா இருந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஜெயந்திரா சரஸ்வதி காலேஜ் இருக்கு இல்லையா? சென்னையில, தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அவங்க ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா 5000 ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் ஃபீயா பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க ₹1000 அல்லது ₹500 தான் இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல பே பண்ற மாரி இருக்கும். அதன் பிறகு ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி மனி அப்படின்ற ஒரு விஷயம்னு அடுத்து ஒண்ணு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து கேண்டிடேட்ஸ்ட்ட வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்த கவுன்சிலிங் நடக்கும்போதே, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ரீஃபண்டபிள் ஃபீ, நான் ரீஃபண்டபிள் ஃபீய உடனே கட்ட சொல்லிடுவாங்க. ஸோ, இதில செலக்ஷன் ஆஃப் அதாவது நீங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, கவுன்சிலிங் ஷெட்யூல் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆஸ் பர் த கவுன்சிலிங் ஷெட்யூல் டூ பேங்க் அக்கவுண்ட். நீங்க என்ன பேங்க் அக்கவுண்ட் அதெல்லாம் முதல்லயே உங்களுக்கு வந்து கேட்பாங்க. கேன்சல்டு பாஸ்புக் இதுவோ அல்லது கேன்சல் செக்கோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில. அந்த டீட்டெயில்ல உங்களுக்கு அத ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ, அதனால இந்த அ செ செக்யூரிட்டி மனி அப்படின்றது ரீஃபண்டபிள் தான். இதுக்கு ஆல் இண்டியா கோட்டால ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பாளையங்கோட்டையோ அல்லது சென்னையோ இந்த மாரியான காலேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, எல்லா கேட்டகரியும் பொதுவாக நீங்க 20,000 பே பண்ண வேண்டியிருக்கும். இதே நீங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் எடுத்தாலும், சித்தா எடுத்தாலும் அதற்கான செக்யூரிட்டி ஃபீ அப்படின்றது ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படின்றது 20,000 பே பண்ணணும். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் டீம்டு யூனிவர்சிட்டியான ஆயுர்வேதா யாராவது டீம்டு யூனிவர்சிட்டியில ஜெயேந்திர சரஸ்வதி இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்க, ஆயுர்வேதா இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்க, அந்த மாரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 50,000 பே பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு விஷயம். சரி, இப்போ ஒரு இது குடுத்துருங்க. எனி கேண்டிடேட் ஆப்டிங் டீம்டு யூனிவர்சிட்டி வில் ஹேவ் டூ பே அமௌண்ட் ஆஃப் ஓகேவா? ஸோ அத அட் த டைம் ஆஃப் சமயத்திலேயே அதாவது என்னன்னா, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 டைப் ஆஃப் ஃபீஸ் சொன்னேன் இல்லையா? மேல நான் ரீஃபண்டபிள் 5,000ம் கீழ ரீஃபண்டபிள் 50,000ம். அப்ப அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்ல நீங்க என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் போறப்போ டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல நீங்க வந்து அந்த 5,000மும் கூடவே 50,000மும் சேர்த்து பே பண்ண வேண்டியிருக்கும். சரியா? சரி, இதே வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பாளையங்கோட்டை எடுத்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆல் இண்டியா கோட்டால. அப்போ அதுக்கான ஃபீஸ் அப்படின்றது நீங்க டோட்டலா 21,000 பே பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன சார் 21,000ன்னா, நீங்க ஓபிசி அல்லது இடபிள்யூஎஸ், யூஆர் அன்ரிசர்வ்ட் ஜெனரல் கேட்டகரில வரீங்க அப்படின்னா, நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டான ₹1,000ம் கூடவே உங்களுக்கு அந்த 20,000 ஆன ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட்டும் சேர்த்து பே பண்ற மாரி இருக்கும். சரி, இன்கேஸ் சார் நான் எஸ்சில வரேன் சார். எனக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா கோட்டால ஒரு சென்னை காலேஜ் நான் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில எனக்கு வந்து எப்படி எனக்கு ஃபீஸ் இருக்குன்னு கேட்டா, 20,500 நீங்க ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கும் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அதில 500 வந்து திருப்ப தர மாட்டாது. மீதம் உள்ள 20,000 உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்டுக்கே திரும்பவும் கவுன்சிலிங் முடிஞ்சோனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு 3 டூ 7 டேஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸா போயிட்டுருக்கு. ஸோ அதனால இதுதான் இவ்வளோ தான் இந்த சார்ஜஸ்க்கான பேமெண்ட்டு. இதில நீங்க மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு ₹500 டூ ₹1000 இருக்கும். சரியா? ஸோ இதில அடிஷ்னலா ம் ஒரு சில விஷயங்கள் வந்து அடிஷ்னலா நோட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்ல இன் சச் கேஸஸ் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ்ல நம்ம ஏதாவது அடிஷ்னல் பேமெண்ட்ஸ் இருக்குமா? அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது செக்யூரிட்டி மணி வந்து அடிஷ்னலா சொல்லியிருக்காங்க. 20 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்லேயே ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 நாளும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டான விஷயங்கள் நம்ம எங்கேருந்து இது பண்றோம் அப்படின்ற மாரி கரெக்ட்டா நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால அத மறந்துறாதீங்க. சரியா? ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி. அதுக்கு அடுத்தது முக்கியமா இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நான் பே பண்ண வேண்டியிருக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்காது. ஸோ முன்னாடி பே பண்ண அமௌண்ட்டே மேக்ஸிமம் ஒரு சில ஸ்டேஜஸ்க்கு வந்து மூவ் ஆகும். சரியா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ரவுண்ட் 1 முடிச்சுட்டீங்க. ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. அப்புறம் இன் கேஸ் ஆஃப் நீங்க வந்து அ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா, பழைய பேமெண்ட்டே போதும். ஃப்ரெஷ்ஷா மட்டும் ஃபில் பண்ணா போதும். பேமெண்ட் வந்து பழையதே போதும். சரி. இன்கேஸ் ரவுண்ட் 2ல நீங்க சீட் எடுத்துட்டீங்க. ரவுண்ட் 2ல சீட் எடுத்துட்டீங்கன்னா, அப்படியே நீங்க காலேஜுக்கு போயிடலாம். இதே வந்து ரவுண்ட் ஐ மீன் இந்த ரவுண்ட் 1 எனக்கு பிடிக்கல. நான் திரும்பவும் இன்னொரு காலேஜ் எடுக்க போறேன்னா, அடிஷ்னல் அவைலபிள் ஐ மீன் அடிஷ்னல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க வந்து கன்டின்யூ பண்ற மாரி இருக்கும். ஸோ, இப்போ இன்கேஸ் ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா, திரும்பவும் நீங்க வந்து ரவுண்ட் 2க்கு ரீஅப்ளை பண்ண வேண்டியிருக்குமே ஒழிய, ரீபேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ள இந்த இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதனால மேக்ஸிமம் இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, கண்டிப்பா சூஸ் பண்ணி அதுக்கான விஷயத்த வந்து ரன் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டே வேக்கன்சிலாம் தனியா நம்ம அடிஷனலா பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த இதில பார்ப்போம். நமக்கு இந்த அளவுக்கு போகாது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ்லயே மேக்ஸிமம் முடியிற அளவுக்கு முடிஞ்சிரும். சரியா? ஸோ இதுதான் ஃபீஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எது வேணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.